ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுடர் இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா மெசேஜ் அனுப்புனது நம்ம வெண்பா குட்டி தான் தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலே இந்த குட்டி பிசாசை உயிரோட விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை விட்டு மல்லி கண்ணு முன்னாடியே இப்போ வெண்பாவை கடத்திட்டு போகிறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வெண்பா மல்லி சொன்னால் முக்காவாசி வேலையை முடிச்சிட்டாங்க. ரகுவோட ஃபோன் நம்பரும் மல்லிக்கு கிடைச்சிருச்சு. மல்லி சொன்ன அந்த சாட்ஸும் அவங்களுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா கடைசியில வெண்பா அதை டெலீட் பண்ணலான்னு போற சமயத்துல இந்த சுடர் முழிச்சுக்கிறா. முழிச்சதுமே நம்ம வெண்பா ஓடி போய் தூங்கவுமே இவளுக்கு என்னடா இதை நம்ம முழிக்கும் இவ தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா அதை கண்டுக்காம இவ தூங்கிட்டே இருக்கா. இவளுக்கு தான் அந்த பயத்திலே இருக்கால்ல, போலீஸ்ல நம்ம பிடிச்சிருவோமோ, மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே கனவுல போலீஸ் இவளை கைது பண்ற போற மாதிரியும் இவளை லத்திய வச்சு அடி அடின்னு அடிக்கிற மாதிரியும் கனவு கண்டு மிரண்டு போய் முழிக்கிறா. ஐயோ, இப்படியே இருந்தா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுமே. நம்ம உடனே ரகுக்கு ஃபோன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரகுக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணுறதுக்கு போய் பார்த்தேன், உள்ள மெசேஜ் இருக்குது. இந்த மாதிரி நாளைக்கு எமர்ஜென்சி டைம், இந்த டைம் நீ வந்துடு, எனக்கு கால் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி இதை பார்த்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இது, நம்ம இந்த மாதிரி மெசேஜ் பண்ணவே இல்லை, எதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. அப்போ தான் அப்போ இந்த வெண்பா தான் ஏதோ பண்ணிக்கிறா போல அப்படின்ற மாதிரி சுடர் கண்டுபிடிக்கவுமே இவளை ஏதாவது ஒழிச்சு கட்டியே ஆகணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபோனை எடுத்து ரகுக்கு மெசேஜ் பண்ணுவா. அந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சா, இதை நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா உடனே ரகுக்கு ஃபோன் போட்டு, ரகு, நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு தானே சுடர் இருக்கான், சொல்லு என்ன செய்யணும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க. இந்த மாதிரி இந்த வெண்பா உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, இவ இருக்க பிரச்சனை தான், இவளை நீ கடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அது குட்டி பாப்பா, அதை கடத்தி நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவளுக்கு என்ன சொல்றது போறது அப்படின்ற மாதிரி சுத்தமா என்ன பண்றதுன்னே தெரியல. இல்லை, இவ ரொம்பவே டேஞ்சரஸான ஆளு, அதனால இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் ரகு. மல்லி கண்ணு முன்னாடியே கடத்து, இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா நம்ம விட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ரகுன்னு சொல்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சுடர், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீ அதை மட்டும் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லு என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம நாளைக்கு வேணும்னே மல்லியை பார்க்க வைக்கிறதுக்கு நான் வெண்பாவை அனுப்புகிறேன். அந்த சமயத்தில் நீ ஆளுங்களை வச்சு கடத்து, அப்போ தான் அவள் கதறுவா. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வெண்பா மேலே இருக்கும், ஓ மேலேயோ என் மேலேயோ இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல. சூப்பர் ஐடியா, இந்த மல்லி நம்மளை விடமாட்டா போலையே சுடர் அப்படின்ற மாதிரி கேட்க. ஆமா ரகு, அவள் விடுற ஆள் கிடையாது, அவள் சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சுத்தமாக புரியல. அப்போ தான் அவங்க நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. என்னடா இது இப்படியே நடந்துகிட்டே இருந்தால் சரி வராது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் தான் களத்தில் இறங்கி பார்க்கணும் போல் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பல விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் வெண்பா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா இப்போ கடத்திட்டு போகும், நான் எங்கடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டேன். நீ சொர்க்கத்தில் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லாமே, ஒரு குட்டி குழந்தையா இருந்துக்கிட்டு நீ என்னென்ன ஆட்டம் போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நான் என்ன ஆட்டம் போட்டேன், என்னை விடுங்க, என் மல்லியம்மா கிட்ட நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. உன் மல்லியம்மா கிட்டேலாம் இதுக்கு மேலே உன்னால் போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சுத்தமாக புரியல. என்னடா இது இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பில் இவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் மல்லி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஏன்னா மல்லிக்கு உலகம் உயிர் எல்லாமே வெண்பா தானே. அப்படி இருக்கும்போது இப்போ வெண்பாவை நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, இப்படியே என் குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அழுவ. ரகு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எங்களையே ஏமாற்றி போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு பார்க்குறல்ல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, நீ சாவு, இது நீ எப்படி உன் பிள்ளைய கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், உன்னால் முடிஞ்சால் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே
என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இல்லை உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், எப்படியாச்சும் வந்து என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொன்னால் நாங்கள் நம்புகிற ஆளா? இதுக்கு மேலே வந்து முன்னெல்லாம் வந்து நம்பிட்டுலாம் இருக்க முடியாது, நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே வந்து கன்ஃபியூஷனோடு இருக்காங்க நம்ம மல்லி. என்னடா இது, நம்ம குழந்தைய எப்படி வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன எப்படி முடிவெடுக்கிறது என்னன்னு தெரியாமலே வந்து ரொம்பவே வந்து குழம்பி போயிருக்காங்க. அதனால தான் நம்ம மல்லி வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா வந்து கிடைக்க போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வெண்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி வெண்பாவுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வெண்பா இவ்வளோ முடிவு எடுத்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து வெண்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ முடிவு எடுத்ததுக்கு அப்புறமேலும் நான் வந்து சும்மா இருக்க போகிறதா இல்லை, என் பொண்ணையும் கண்டுபிடிப்பேன், என் பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இவங்களெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. ஏன்னா இவ்வளோ நாளாக சரி போனால் போட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பொறுமையாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருக்கவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு ஆளாகி இப்போ ரொம்ப பிரச்சனைகளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, எந்த மாதிரிலாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு மேலே நம்ம மல்லி வந்து கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என் பொண்ணை காப்பாற்றி அந்த ரகுவை போலீஸில் தள்ளி விட்டு எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பிரச்சனையெல்லாம் எந்த மாதிரி உருவெடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வெண்பா வந்து தப்பிச்சு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.